Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல நல்ல சாஃப்ட்டான மோத்திச்சூர் லட்டு வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துர்க்கேன். இது உள்ள சேர்த்துக்கலாம். மாவு உள்ள சேர்த்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாம ஃபர்ஸ்ட் நல்லா கரைச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல நம்ம நிறைய தண்ணி சேர்த்துறோமா இல்ல கட்டி இல்லாத கரைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். கொஞ்சமா தண்ணி சேர்த்துறோமா ஈஸியா இருக்கும் கரைக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதுல இன்னொரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இத நம்ம ஸ்மூத்தா கரைச்சு எடுத்துக்கலாம். அப்ப கட்டி இல்லாம நமக்கு ஈஸியா கரைக்கிறதுக்கு வரும். இப்போ இந்த அளவுக்கு மாவு நல்லா ஸ்மூத்தா கரைச்சு எடுத்தாச்சு. இப்போ லாஸ்டா இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ மாவு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. மாவு பார்த்தீங்கன்னா திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம நார்மலாக லட்டு பொரிக்கிறத விட இதுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கணும். அதுக்காக அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் சரியாக இருக்கும். நம்ம எந்த பூந்தி கரண்டியில் பொரிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கரைச்சிக்கணும். நம்ம இன்றைக்கி குட்டி குட்டியாக அந்த இதில் பொரிக்க போகிறோம். அதனால் அதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ மாவு கரெக்டாக கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பூந்தி பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா பூந்தி போட்ட உடனே மேலே வரணும். அந்த மாதிரி இருந்ததுனா தான் சரியாக இருக்கும். இப்போ பூந்தி பொரிக்கிறதுக்கு நம்ம கரண்டி எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கரண்டி வச்சுருப்போம். ஒன்று இதில் பொரிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு இதில் பொரிச்சோம்னா பூந்தி நமக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக கிடைக்கும். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 சுற்று சுற்றிட்டு நம்மளுக்கு சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம். மோத்திச்சூர் லட்டுக்கு அந்த மாதிரி எடுத்தோம்னா தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்டர் எல்லார் வீட்லேயுமே நம்ம வச்சுருப்போம். இதில் நம்ம இன்றைக்கி இதில் தான் நம்ம பூந்தி பொரிக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப சின்னதாக நம்மளுக்கு பூந்தியும் கிடைக்கும். ஏன்னா மோத்திச்சூர் லட்டு பொரிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் அந்த கரண்டி இருக்காது. இப்போ இதை ஜல்லடை வச்சுட்டு மேலிருந்து ஊற்றிக்கோங்க. சென்டரில் ஊற்றாதீங்க. மேலிருந்து ஊற்றிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுத்தும் அதேமாதிரி தேய்க்க வேண்டாம். லேசாக தேய்ச்சி விடுங்க. அப்படியே மேலாப்பில் லேசாக தேய்ச்சி விட்டிங்கனாவே அழகாக கீழே பூந்தி உள்ள ஆரம்பிச்சிடும். போட்ட உடனே பூந்தி எல்லாம் இந்த மாதிரி உடனே மேலே வரணும். அந்த மாதிரி இருக்கணும். எண்ணெயும் சரியான பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி விட்டாச்சு. தேய்ச்சிட்டு சீக்கிரமாகவே இது வெந்துடும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நல்லா ஒரு நிமிஷம் கழிச்சு எல்லாம் கலந்து நல்லா அதே மாதிரி இது நல்லா கிறிஸ்பியாக்கி வரணும் அப்படின்னு கிடையாது. பூந்தியில் நல்லா வெந்து வந்தால் மட்டும் போதும். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம வச்சிடலாம். இப்போ எல்லா பூந்தியுமே இதே மாதிரியே நம்ம பொரிச்சாச்சு. உங்களுக்கு ஒரு மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் மோடில் வச்சு நம்ம ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ சக்கரை பாகு காய்ச்சறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. இல்லை நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா ஒரு 2 கொதி வரணும். அந்தளவுக்கு கொதிச்சா போதும். ரொம்ப பாகு பதம்லாம் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இப்போ இந்தளவுக்கு சர்க்கரையெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பூந்தி எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. பூந்தி எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கலந்து விடுங்க. கண்டிப்பாக அடுப்பு குறைவான தீயில தான் இருக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈவனாக டேப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அப்படியே அந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள் ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ நல்லா இந்த சுகர் சிரப்பெல்லாம் நல்லா உறிஞ்சிக்குச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் முந்திரி பருப்பை நல்லா உடச்சி அதை நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோடையே சேர்த்து அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. அதனால் நான் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கல. சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது சூடு கொஞ்சம் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வந்தோடனே இதை நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நல்லா சூடு கொஞ்சம் குறைஞ்சி நம்ம கை பிடிக்கிற சூடுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் லேசாக நெய் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு லட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து
கையில் அப்படியே உருட்டினீங்கன்னா அழகாக லட்டு பிடிக்க வந்துடும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அழகாக பிடிக்க வருது. சூப்பரான மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.